அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பில்டிங் காட்டுறாங்க. அங்கருந்து ஒருத்தர் வந்து விழுகுறாரு. விழுந்து இன்னொன்னு கட் பண்றாங்க. கட் பண்ணாம பார்த்தா, அந்த பில்டிங்ல வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அத வந்து காட்டுறாங்க. சூசைட் பண்ணது யாருன்னு பார்த்தா, பிரியா பவானி சங்கர் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிப்பாரு. பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். கேன்சர் பேஷண்ட்னு தெரிஞ்சே வந்து பிரியா பவானி சங்கர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்களோட அன்பு மூலமா வந்து அந்த கேன்சரே வந்து குணமாயிரும். குணமானதுக்கப்புறம் வந்து இனிமே நல்லா ஹாப்பியா வாழ போறோம்னு நெனச்சிட்டு இருப்பாங்க பிரியா பவானி சங்கர். திடீர்னு இந்த சமயத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூசைட் வந்து பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் நெறைய தடவ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சாம் இருக்காங்க. அவங்களோட ஸ்பெர்ம வச்சு ஆர்டிஃபிஷியலா இன்செமினேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எத்தன தடவையும் வந்து அவங்களுக்கு வந்து பிரெக்னன்ட்டாவே ஆக முடியல. டிமாண்டி காலனி 1ல வந்து அருண்நிதி வந்து வீட்லருந்து குதிக்கும்போது வந்து ஒரு கம்பில வந்து அடிபட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு உயிர் இருக்க மாரி நமக்கு வந்து காட்டுறாங்க. பிரியா பவானி சங்கர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஃப்யூனரலுக்கு வந்து வர வைக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து அ பில்டிங்லேருந்து ஒரே ஸ்பூனா வந்து கொட்ட ஆரம்பிக்கும். கொட்ட ஆரம்பிக்கவுடனே வந்து பிரியா பவானி சங்கர் நினைப்பான், தன் ஹஸ்பண்ட் தான் வந்து தன்கிட்ட வந்து ஏதோ வந்து சொல்ல நினைக்கிறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. உடனே வந்து தன் ஹஸ்பண்டோட ஆவிகிட்ட பேசணும்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் வந்து நினைக்கிறாங்க. உடனே ஒரு சைனீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து ஆவி கூட பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கர வந்து கூட்டிட்டு போறாங்க. தன் ஹஸ்பண்டோட அப்பாவும் வந்து வராரு. 2 பேரும் வந்து அங்க போய் வந்து தன் ஹஸ்பண்டோட ஆவிட்ட வந்து பேசணும். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் வந்து சொல்றாங்க. உடனே அப்படியா சரி வா நாங்க வந்து இத பல வருஷமா பண்ணிட்டுருக்கோம். வா உன்ன பேச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. உடனே பிரியா பவானி சங்கர் வந்து அங்க வந்து ஆவிகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது பார்த்தா பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு நரகம் மாரி ஒரு இடத்துக்கிட்ட போறாங்க. அங்க எல்லாரும் வந்து கருப்பு ஜாக்கெட் மாரி என்னமோ வந்து போட்டுட்ருக்காங்க. போட்டிருக்கோன்னே எல்லாரும் வந்து அங்க வந்து தூக்குல வந்து தொங்கிட்டு இருக்காங்க. இவர் ஹஸ்பண்டும் வந்து தூக்குல வந்து தொங்கிட்டு இருக்காங்க. தொங்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த சைனாக்காரன் வந்து சொல்லுவான், "நீ அங்க போவாத வெளிய வந்துரு, வெளிய வந்துரு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரியபாலன் சங்கர் போவாங்க. ஆனா வந்து வெளிய வந்துருன்னு சொல்லிட்டு அந்த சைனாக்காரன் கூப்பிட்டனால அவங்க வந்து அந்த நரகத்துலருந்து வெளிய வந்துருவாங்க. இப்ப நமக்கு இன்னொரு அருண்நிதிய வந்து காட்டுவாங்க. இந்த அருண்நிதி யாருன்னா வந்து ஒரு பிசினஸ் மேனோட பையன். அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் வந்து இருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா வந்து திடீர்னு வந்து இறந்துருவார். அதனால வந்து சொத்த பிரிக்கலாம்னு சொல்லிட்டு உயிர் வந்து அவர் வக்கீல்காரர் வந்து படிச்சுட்டுருப்பாரு. அதில என்ன எழுதியிருக்குன்னா வந்து, இந்த அருண்நிதிக்கு வந்து 25% அவங்க தங்கச்சிக்கு 5% வந்து எழுதியிருக்கும். என்னோட மூத்த பையன் இன்னொரு அருண்நிதி வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 70% சொத்த வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதனால வந்து இந்த அருண்நிதிக்கு வந்து புடி புடிக்காது. ஆனா இந்த அருண்நிதி வந்து அந்த அருண்நிதிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவான். அவன் வந்து யார்ரா நீன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிருவாரு. அவன்ட்ட இருந்து எப்படியோ அந்த சொத்த வாங்கணும்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம்னு சொல்லிட்டு இந்த அருண்நிதி வந்து முடிவு பண்ணுவாரு. இந்த பக்கம் 6 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து காட்டுவாங்க. 6 வருஷம் கழிச்சு பார்த்தா, இந்த அருண்நிதி இருக்கார்ல அருண்நிதி. அவர் வந்து கம்பியில குத்துனதுனால வந்து ஹாஸ்பிட்டல் வந்து 6 வருஷமா வந்து கோமால வந்து இருப்பாரு. அவர இன்ஃபிலேட்டர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அருண்நிதி வந்து இதுக்கு வந்து கேஸ் போடுவார். இவர வந்து இன்ஃபிலேட்டர் வந்து எடுக்கணும். அவர ஏன் துன்புறுத்தணும்னு நெனச்சு, அவர்கிட்ட இருந்து சொத்த புடுங்குறதுக்காண்டி வந்து இது மாரி வந்து கேஸ் போட்டுருப்பாரு. கோர்ட்டும் வந்து இந்த பணக்கார அருண்நிதிக்கு வந்து சாதகமா வந்து கேஸ் வந்து திருப்பி குடுத்துருவாங்க. ஆனா சாகறதுக்கு வந்து முடிவு பண்ணிருவாங்க. உடனே வந்து இந்த விஷயம் வந்து பிரியா பவானி சங்கருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுவாங்க. பிரியா பவானி சங்கரும் அவங்க ஹஸ்பண்டோட மாமா 2 பேரும் வந்து சேர்ந்து அவங்க அருண்நிதிய வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்ப அந்த பணக்கார அருண்நிதி வந்து அங்க வந்து வந்துருவான். வந்ததுக்கப்புறம் வந்து ஒழுங்கா வந்து அவன் வந்து வென்டிலேட்டர் வந்து எடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனா வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. சரி இவன் செத்தா வந்து நீயும் செத்துருவ பரவாயில்லையா? அப்படின்னு வந்து பிரியா பவானி சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதி வந்து அன்னைக்கு வந்து நீயும் வந்து செத்துருப்ப. உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து போறாங்க. ஆரம்பத்துல ஒரு பில்டிங்லேருந்து ஒருத்தன் வந்து குதிக்கிறாங்கன்னா, அது வேற யாரும் இல்ல அருண்நிதி தான். இவர் அங்கேருந்து குதிச்சோனே வந்து கீழ வந்து நெட்டு மாரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதில வந்து மாட்டிப்பாரு. ஆனா வந்து இவரு குதிக்கிறப்ப வந்து ஒரு பேய் மாரி ஒண்ணு வந்து வாய தொறந்து வந்து இவர வந்து விழுங்குறதுக்காண்டி வந்து காத்துட்டு இருந்திருக்கும். அப்ப வந்து இவர் வந்து தப்பிச்சுருவாரு. இதனால வந்து அவனுக்கு ஏதாவது ஆனா வந்து உனக்கும் ஏதாவது ஆயிரும். நாளைக்கு வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து இருக்கு. எ ஜூன் 6ஆம் தேதி தான் வந்து கொள்ளுது. இந்த ஜூன் 6ஆம் தேதி என்னன்னா வந்து எல்லாரும் வந்து லைப்ரரியில போய் வந்து அந்த ஒரு புக்க வந்து படிக்கிறாங்க. புக்க படிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அந்த டிமாண்டி அந்த பங்களாவுக்கு வந்து போறாங்க. அந்த பங்களா போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்கலாம் வந்து இறக்குறாங்க. அந்த பங்களால போய் வந்து அவங்க வந்து அந்த ஒரு செயின வந்து எடுக்குறாங்க. அந்த செயின எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பிரியபாவன் சங்கர் வந்து இந்த அருண்நிதிக்கு வந்து சொல்றாங்க. லைப்ரரியில போய் விசாரிச்சதுக்கு அவங்க லைப்ரரிக்காரங்க வந்து சொல்றாங்க, "இந்த புக்க கடைசியா எடுத்தவங்க யாருமே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணல. எங்க லைப்ரரியன் தான் வந்து திரும்ப வந்து அத ரிகவர் பண்ணதா வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு." அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 6ஆம் தேதி வந்துரும். இப்ப இந்த அருண்நிதி, பிரியா பவானி சங்கரோட மாமா, அருண்நிதியோட மாமா எல்லாம் சேர்ந்து வந்து இந்த டிமாண்டி அந்த பங்களாக்கு வந்து யாருமே உள்ள போகாத மாரி புரொடெக்ஷன் வந்து போட்டுருவாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு உள்ள வந்து பொம்பளைங்க அழுவுற குரல் வந்து சத்தம் கேட்கும்.
உடனே இவங்க என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து அருள்நிதியும் அவங்க மாமா போலீஸ்காரங்கலாம் போய் பார்ப்பாங்க. பார்த்தா வந்து உள்ளே வந்து 4 பொண்ணுங்க வந்து இருப்பாங்க. 4 பொண்ணுங்க வந்து இருப்பாங்க. அதில் 3 பொண்ணுங்க ஆல்ரெடி வந்து மயக்கம் ஆயிடுவாங்க. 4 பொண்ணு மயக்கம் ஆகிறப்ப வந்து அருள்நிதி வந்து அங்கே வந்து காப்பாற்றிடுவார். காப்பாற்றி இவங்க 4 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற முன்னாடி வந்து அவங்க 4 பேர்கிட்டயும் ஏதாவது செயின் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஏன்னா அந்த செயின் எடுக்கிற ஆளை தான் வந்து அது வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனால் வந்து செயின் வந்து அங்கே வந்து இல்லை. ஒரு அருள்நிதி இருக்கார்ல படுக்க அவருக்கு வந்து இந்த சீனக்காரங்கன்னா வந்து நல்லா மந்திர வலையெல்லாம் போட்டு மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்காங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிரியா பவானி சங்கரும் இந்த பணக்கார அருள்நிதி அந்த சைனீஸ்காரனோட தலைவன் 3 பேர் வந்து ஒரு காரில் வந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் என்னென்னா வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. சரி ஓகே கொஞ்ச நேரம் வந்து என் ரெஸ்டாரண்ட் இருக்கிறான்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கர் வந்து தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 3 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. 3 பேரையும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே டிவி இருக்குது. டிவியில் இவங்க 3 பேரோட ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோ இருக்கும்போது வந்து ஒரு பையன் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த சண்டை உள்ள அந்த 3 பேரையும் வந்து அந்த டிமாண்டி காலனியில் இருக்க பேய் வந்து கொன்னுருது. இதை தான் வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த 3 பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு 3 பேரை வந்து கதை உடைச்சிட்டு வெளியே போக பார்க்குறாங்க. வெளியே போகவும் முடியல. வெளில இருந்து ஆள் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பூட்டின நிலையில தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இங்கேருந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனுமே வந்து போகலை. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்கன்னா அந்த 4 பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த ஒரு பொண்ணை வந்து விசாரிக்கும்போது வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து எங்கள் லைப்ரரியன் தான் வந்து இந்த புக்கை படிக்க எங்களை கம்பல் பண்ணார். நாங்கள் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து எங்களை வந்து அந்த பங்களாக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி நீ செயினை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நான் செயினை பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். எல்லோரும் செயினை செக் பண்ணுறோன்னு தெரிஞ்சோடனே வந்து அங்கே பணக்கார அருள்நிதி இருக்கார். அவர் பாக்கெட்டை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லும். உடனே இந்த அருள்நிதியோட மாமா வந்து ஐயோ இந்த அருள்நிதிக்கு ஆபத்தாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் வந்து இவங்க எங்கே இருப்பான்னு சொல்லி தேடுறாங்க. இவங்க வீடு ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. 2 பேர் வீடையும் வந்து இல்லை. உடனே அந்த காலேஜ் பொண்ணு வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட BMW ஆப் இருக்குது. அது மூலமாக வந்து BMW எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த BMW கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து போகிறாங்க. சமயத்தில் வந்து அந்த செயினை அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ்காரை வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த செயினில் தன்னோட ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி மந்திரத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த பேய் வந்து அங்கே வந்து வந்துடும். இவங்க எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். பிரியா பவானி சங்கர், அருள்நிதி எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் வந்து அந்த அருள்நிதியை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சைனீஸ்காரங்களை வந்து அடித்து பாத்திரம்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து இந்த சைனாக்காரர் இருக்காரு அவரை வந்து அப்படியே வந்து தூக்கி கொண்டு போய் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த டிமாண்டி பேய் வந்து போட்டுரும். போட்டோடனே வந்து அவர் உடச்சி வெளியே வரும்போது வந்து இறந்த நிலையில் வந்து இருக்கார். இறந்து வெளியே வந்தோடனே வந்து இவங்க 2 பேரையும் வந்து அட்டாக் பண்ணுது. பிரியா பவானி சங்கரையும் அருள்நிதியை வந்து அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் உள்ள அருள்நிதி கிட்ட வந்து ஒரு பெரிய கத்தி வந்து இருக்கும். ஒரு மந்திரிச்ச கத்தி. அது வந்து இவங்க 6 வருஷமாக வந்து மந்திரிச்சிருப்பாங்க. இப்போ அருள்நிதியும் அந்த பிரியா பவானி சங்கரும் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. இன்னொன்னே வந்து அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சைனாக்காரர் வந்து ஆல்ரெடி அந்த இடத்த பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி ஏதோ ஒரு பொம்மையை வந்து போச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து வௌவால் தான் இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதெல்லாம் வந்து அங்கேயே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நின்றுடுது. உடனே அருள்நிதி வந்து சொல்கிறாரு இதே மாதிரி இந்த இடத்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. இந்த மாதிரி மேலே கண்ணாடி கிளாஸ் இருக்குது. இதை உடச்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சமயத்தில் அருள்நிதியோட மாமா வந்து கதவை தட்டி பார்க்குறாரு. உள்ளே எல்லாம் இருட்டாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அருள்நிதியும் இங்கேருந்து கிளாஸ் எல்லாம் உடச்சி பார்க்குறாரு. ஆனால் வந்து இவங்க உடச்ச கிளாஸ் வந்து இன்னும் 2 ஸ்டெப் வந்து பின்னாடி வந்தது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் கதை உடைச்சது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சரி இது மேலே போகலான்னு சொல்லிட்டு அருள்நிதி வந்து படிக்கட்டெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வந்து மேலே வர போயிடுவார். இந்த சமயத்தில் வந்து பிரியா பவானி சங்கரோட புருஷன் வந்து அவர் கண்ணுக்கு வந்து தெரியாதுமே இந்த பாரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பான். உடனே பிரியா பவானி சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த வௌவால் கிட்ட வந்து போவாங்க. அப்போ அருள்நிதி மேலே வந்து குதிச்சு வந்து என்னங்க லூசா நீங்கள் அவன் செத்துட்டான் ஆல்ரெடி அது வந்து இப்போ இருக்கிறது வந்து பேய் அப்படின்னு வந்து அருள்நிதி வந்து சொல்லுவார். இப்போ தான் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து திரும்ப வந்து அந்த நிலைக்கு வராங்க. இப்போ அருள்நிதி வந்து சொல்ல நான் போய் வந்து அந்த செயினை வந்து எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்து இந்த ஓட்ட வழியாக நீங்கள் வந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அருள்நிதி மாமா வந்து மேலே வந்து கண்ணாடி கிளாஸை உடச்சி ஒரு ரோப் வந்து போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாரு. இந்த பக்கம் அருள்நிதிக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பெட் வந்து மேலே பறந்து போய் ரொம்ப டார்ச்சர் ஆகும். எல்லா சைனாக்காரங்களாலும் அடித்து தூக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சைனாக்காரன் மட்டும் எப்படி இருந்தாலும் அந்த கத்தியை வந்து பிடிச்சிட்ருப்பான். இந்த பக்கம் வந்து அருள்நிதி அந்த செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே அந்த டிமாண்ட் பேய் வந்து அருள்நிதியை வந்து அடிச்சிடும். அடிச்சுட்டு வந்து அவரை வந்து அடிமையாக்கிறதுக்காண்டி எனக்கு கூட்டிகிட்டு போவோம். அவரையும் அந்த சைனாக்காரையும் வந்து அந்த சைனாக்காரரை வந்து அடிமையாக்கி எரிச்சி வந்து அவரை வந்து அடிமையாக்கிறோம். இப்போ வந்து அருள்நிதி வந்து அடிமையாக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சமயத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து அருள்நிதியோட மாமா வந்து மேலே வந்து எடுத்து போவார். அப்போ பிரியா பவானி சங்கர் வந்து அந்த டிமாட்டியோட
அந்த பேலஸில் இருக்க அந்த ஆளை வந்து பார்த்துருவாரு. 2 கண்ணும் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து வாயையும் நாக்கையும் வந்து அறுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து மேலே ஏறுவாங்க. அந்த சமயத்தை அந்த அருள்நிதிக்கிட்டே அந்த சைனாக்காரன் வந்து அந்த கத்தியை எடுத்து அப்படியே வந்து குத்திடுவான். குத்தினோடனே வந்து அந்த இப்போ இருக்க அந்த பேய் வந்து ஓடி போயிடும். அங்கேருந்து அருள்நிதி வந்து நார்மல் ஆயிடுவான். ஹாஸ்பிட்டல் நமக்கு வந்து காட்டுறாங்க. இப்போ என்னன்னா வந்து இந்த பணக்கார அருள்நிதி வந்து படுத்த படுக்கையாக இருக்காரு. நம்ம அந்த டிமார்டி 1ல இருப்பார் அந்த அருள்நிதி வந்து நல்லா வந்து சரியாயிட்டாரு. அந்த அருள்நிதி வந்து சொல்றாரு, "நான் வந்து இந்த சைக்கிள வந்து நிறுத்துவேன். நிறுத்தி அந்த டிமார்டி பேய வந்து ஒழிப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. நம்ம அழிக்க வந்து அந்த டிமார்டி பேய் இல்ல, அதுக்குடா அவங்களலாம் சேர்ந்து வந்து ஒரு தலைவன் வந்து இருக்காய்ங்க. அவன தான் நம்ம அழிக்கணும் அப்படின்னு வந்து பிரியாபாணி சங்கு சொல்லுவாரு. நான் வந்து பார்த்தேன் அந்த அரசங்காரன் வந்து இருக்கான். அவனுக்கு 2 கண்ணு இல்ல, நாக்க வந்து அறுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம வந்து இந்த புக்க வந்து ஒரு லைப்ரரியன் மூலமா வந்து தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்குது. அந்த லைப்ரரியன் யாரு? ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு விசாரிச்சப்ப வந்து அந்த லைப்ரரியன் வந்து தன்னை தானே வந்து அர்ப்பணிச்சு, இந்த டிமார்ட்டில இருக்க அந்த ராஜாக்காண்டி வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் குடும்பம் குடும்பமா வருஷம் வாரிசு வாரிசா பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. ஆனா அந்த லைப்ரரியன புடிச்சு வந்து இதெல்லாம் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்நிதி வந்து பேசி முடிக்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.